ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புல் மார்க்கெட் அப்படின்னா என்ன, பியர் மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தோடனே ஒரு டேர்ம்ஸ் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் புல் மார்க்கெட் அப்படின்னா ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று புல் அப்படின்னா காளை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று மார்க்கெட் நல்லா மேலே ஏறிட்டே இருக்கும். அதாவது ஒரு ப்ரைஸ் 100 இருந்து 110 ரூபா போகுது, மேலே ஏறுது அப்படின்னா புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். பியர் மார்க்கெட் அப்படின்னா கரடி அப்படின்னு சொல்லுவோம். கரடி என்ன பண்ணால் அடிக்கும், சரிங்களா, கீழே தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100லேருந்து 90க்கு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புல் மார்க்கெட்டுக்கு டெஃபினிஷன் பார்த்துருவோம். புல் மார்க்கெட் இஸ் அன் பீரியட் ஆஃப் சஸ்டைன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, இதை புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். வைல் எ பியர் மார்க்கெட் இஸ் எ பீரியட் ஆஃப் ப்ரோலாங்டு ப்ரைஸ் டிக்ளைன்னா கீழே இறங்குதில்ல, இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். அஃபிஷியலி டிஃபைன் ஆஸ் எ ட்ராப் ஆஃப் 20% ஆர் மோர் ஃப்ரம் ரீசன்ட் பீக்ஸ். திஸ் டேர்ம்ஸ் ரெப்ரசன்ட் ஆப்போசிட் ends of the financial market. ஸோ உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், சரிங்களா. இப்போது இந்த கேண்டிலை பாருங்கள். இந்த கேண்டில் ரெட்டாக இருக்குது, இந்த கேண்டில் க்ரீனாக இருக்குது. அப்போ இதில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து மார்க்கெட் சரிஞ்சிட்டே இருக்குது பாருங்கள். ரெட் கலராக ஏன் இருக்கும் அப்படின்னா இங்கே ரெண்டுக்குமே அதுதான் வித்தியாசம், சரிங்களா. மார்க்கெட்டில் ரெட் கேண்டில் விழுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருக்கும். இந்த சார்ட்டை நல்லா ரீட் பண்ண இனிஷியல் டைமில் பார்த்துருங்க, சரிங்களா. அப்போது நான் இங்கே மந்த்லி டைம் ஃப்ரேம் போடும்போது இனிஷியலாக இருக்கக்கூடிய ட்ரேடர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி கேண்டில் போட்டு ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா செல் சைடும், க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா பை சைடும் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அழகாக ஒரு ஸ்டோரி உண்டு. அதாவது என்ன அப்படின்னா, காட்டில் ஒரு வேடன் இருப்பார். அவர்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்டும் இருக்காது. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடின உழைப்பால் மட்டும்தான் அங்கே வேட்டையாடி அவரால் பருக முடியும், சாப்பிட முடியும், சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறாரு, அங்கே கிடைக்கிற எக்யூப்மெண்ட் என்னன்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சாயில், ஸ்டோன், அதாவது மண் இருக்குது, கல் இருக்குது. என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்லை எடுத்து ஒரு ரவுண்டாக ஒரு பில்டிங்கை பில்ட் பண்ணுறாரு, சரிங்களா. அப்போ பண்ணும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சோளத்தை சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு டெய்லி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 100-150 கல் ரவுண்டாக, சரிங்களா, பில்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். இப்போது டெய்லி சோளம் வைக்கிறாரு, டெய்லி 100-150 கல் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கார், அந்த பில்டிங்கை கட்டிகிட்டே இருக்கார், சரிங்களா. ரவுண்டாக ட்ராப் மாதிரி கட்டுறாரு. கிட்டத்தட்ட 60 நாள் ஆச்சு. மான் டெய்லி அந்த இடத்துக்கு வருது, சரிங்களா. அந்த மான் கம்ஃபர்டபுள் ஆகிட்டு இப்போ என்ன அப்படின்னா டெய்லி அங்கே போனால் சோளம் இருக்கும், அதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா 60வது நாள் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஹோல் தான் இருக்குது, உள்ளே பார்த்தா சோளம் இருக்குது. உடனே மான் எப்போதும் ஆஸ் அதுக்கு பயம் இல்லை. அது என்ன பண்ணுது அப்படின்னா மான் உள்ளே போய் பருக ஆரம்பிக்கும், சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ இந்த வேடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இரும்பு கேட்டை வச்சு மூடிடுறார், சரிங்களா. அந்த மான் ஃபுல்லாக அவருக்கு சொந்தமாயிருது. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன அப்படின்னா நீங்கள் கற்றுக்கும் போது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தேடும்போது, சரிங்களா, ட்ரேடருக்கு சின்ன 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 லாஸஸ் இருக்கும், சரிங்களா. அந்த சோளங்கிறது அவருக்கு லாஸாக தான் இருந்துச்சு. ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் அவர் அந்த மானை பிடிக்கும்போது நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் கற்றுக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதனால தான் நான் சொன்னேன் இந்த இடத்துல மார்க்கெட் தொடர்ந்து உயருது அப்படின்னா, அதாவது இந்த ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், இது நெஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். இதில் கிட்டத்தட்ட 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணோம். வேர்ல்டில் இருக்க எல்லாருமே சென்செக்ஸ், நெஃப்டி இதை பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுவாங்க, சரிங்களா. அப்போது இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டா இந்த சார்ட் மட்டும்தான். நீங்கள் இந்த சார்ட்டை நல்லா வரைய தெரிஞ்சு, ட்ரா பண்ண தெரிஞ்சு எப்படி போகும் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிம்போம். இது உங்களுக்கு தெரிஞ்சாலே 80% நியர்லி என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா பக்கத்தில் போயிடுவீங்க. அதனால் ஃபஸ்ட்டு இனிஷியல் எஃபர்ட் இதில் இருக்கணும். அதில் தான் உங்களுக்கு புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. மார்க்கெட் தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள், இங்கேருந்து உயரிக்கிட்டே இருக்குது, சரிங்களா. இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து தொடர்ந்து சரியுது, இது காலை அப்படின்னு சொல்லுவோம்.
சரிகிறது வந்து கரடி அப்படின்னு சொல்லுவோம். பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து சரியுது அப்படின்னு. இப்போது புல் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் மேலே ஏறுதா, சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். மார்க்கெட்டில் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து ட்ரேடில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பர்ட்டிகுலரான ஸ்டாக் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா HFCL, சரிங்களா? அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்கில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கீழே இருக்கிற லைன் பேர் வந்து சப்போர்ட்டு, மேலே இருக்கிற லைன் பேர் வந்து ரெசிஸ்டன்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரெசிஸ்டண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 லாஸ். அப்போ நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா, ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸை கற்றுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நியர்லி என்ன அப்படிங்கிறது ஒரு புரிதல் வரும். மார்க்கெட் ரொம்ப 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 முக்கியமான சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்படி பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சரிங்களா? இது இந்த இடத்துல இருந்து நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும், சரிங்களா? இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது. அந்த இடம் கொஞ்சம் ஹைலி ரிஸ்க்காகவும் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், சரிங்களா? அப்போது புல் மார்க்கெட், இப்படி புல் மார்க்கெட்டாக இருந்தால் எது வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முதலீட்டாளர்கள் என்னென்னா நம்பிக்கை வரும் அப்படின்னா, நல்லா மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு கீழே ஒரு இறக்கமும் இருக்கும். மார்க்கெட் வந்து எப்போதுமே ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ பியர் மார்க்கெட்டில் என்ன இருக்கும்? பயம் மற்றும் நிச்சயமின்மை. அதாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபியர் இருக்கும், சரிங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பியர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? 3வது பாயிண்ட், இந்த மாதிரியான பியரான மார்க்கெட், நல்ல மார்க்கெட் மேலே போகுது, நெஃப்டி வந்து மேலே போகுது அப்படின்னா அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பை பண்ணுவாங்க. மார்க்கெட் சரியுது, இந்த கேண்டில் ஏன் ரெட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நிறையா செல்லர் இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட 100 பங்கை வெளியிட்டிருக்கு. 80 பங்கை வந்து இன்வெஸ்டர் வந்து வாங்கிட்டாங்க, சரிங்களா? ரிமைனிங் இருக்க 20 என்ன ஆகும் அப்படின்னா வாங்குவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ரேராக இருக்கும், ஏன்னா ரிமைனிங் மிச்சம் இருக்கும், சரிங்களா? இப்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த 80% வாங்கின ஆட்கள் விற்க ஆரம்பிப்பாங்க. மேலே போயிடுச்சு இல்லை, அப்போ விற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே இறங்கும். அப்போது மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷேரை வாங்குவோம், கீழே இறங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செல் பண்ணுவோம், சரிங்களா? அதே மாதிரி மார்க்கெட் மேலே போகும்போது பங்கின் விலை உயரும், சரிங்களா? அப்போது எப்போல்லாம் மார்க்கெட் மேலே போகுதோ அப்போல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சரிங்களா? அப்போது கீழே இறங்குது அப்படின்னா நீங்கள் 100 ரூபாயில் வாங்கினது அப்படியே கீழே இறங்கிட்டே 90 வருது அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாய் நஷ்டமாகும், சரிங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி நெஃப்டி மேலே போகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நெஃப்டி வந்து கீழே சரியுது, சரிங்களா? 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நெஃப்டி, சரிங்களா? 30 கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ணது தான் சென்செக்ஸ். இப்படி சரியும் போது என்ன அப்படின்னா பொருளாதாரத்தில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, சரிங்களா? 1. 2வது ஈரான் இஷ்யூ போயிட்டுருக்கு, போர் இஷ்யூ, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா மாதக்கணக்காக மார்க்கெட் என்னவாக இருக்குது, பொருளாதாரத்தில் சரிவு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நியூஸ் ரொம்ப 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 முக்கியமானது, சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஷேர் ப்ரைஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நிறுவனம் லாபம் அடைகிறாங்க அப்படின்னு அர்த்தம். இறங்கிச்சு அப்படின்னா நிறுவனங்களோட லாபம் குறையுது, இல்லை அப்படின்னா நஷ்டமாகுது அப்படிங்கிறது அதிகம். மார்க்கெட் மேலே ஏறும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நெஃப்டி மேலே ஏறும்போதெல்லாம் ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஐபிஓ. முதல்ல கம்பெனி உள்ளே வரும், சரிங்களா? அந்த ஷேரையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கன்னா வாங்கலாம். இதை பற்றி நான் டீட்டெயில்டான வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது லாட் சைஸில் உங்களால் வாங்க முடியும். ஆனால் அப் ட்ரெண்டாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சரிங்களா, ஐபிஓ இன்க்ரீஸ் ஆகும், வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும், சரிங்களா? பியர் மார்க்கெட்டில் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும், சரிங்களா? எந்த கம்பெனிஸும் பெருசாக ஹையர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பெட்ரோல் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஹையரிங்கை பார்த்தீங்க, வேலைக்கு ஆள் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாம் யார் அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? நீங்களாம் யார்? ரீட்டைல் இன்வெஸ்டர். இதில் போயிட்டு
FIIDII அப்படின்னு இருக்கும். அதாவது கம்பெனிஸ் நிறையா பேர்ட்ட ஃபண்டை கலெக்ட் பண்ணி மக்களுக்கு ட்ரேடிங் தெரியாது அப்படின்னா இவங்க நிறையா ஃபண்டு வச்சுருப்பாங்க. இவங்களோட சேர்ந்து நம்மளும் பணத்தை கொடுத்து நமக்காக ட்ரேட் பண்ணுவாங்க. இவங்கள DII, FII அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக அதாவது செல் பண்ணியிருக்காங்க. மைனஸில் இருக்குது இவங்க. ஏன் அப்படின்னா இவங்க வெளிநாட்டிலேருந்து முதலீடு பண்ணுறவங்க. சரிங்களா? DII அப்படின்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். இவங்க இந்தியாவுக்குள்ளே இருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள். சரிங்களா? இது இன்ஸ்டிடியூஷன் லெவலில், கம்பெனி லெவலில், பெரிய லெவலில் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இதை ஏன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை தொடர்ந்து பை பண்ணால் அந்த ஷேர் மேலே ஏறும், தொடர்ந்து விற்றா அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். அப்போ தொடர்ந்து பை பண்ணால் புல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம், தொடர்ந்து செல் பண்ணால் பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது ரீட்டைல் இன்வெஸ்டர் மார்க்கெட்டு மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பணத்தை போடுவாங்க. செல் பண்ண, அதாவது மார்க்கெட் சரியும் போது என்ன பண்ணுவாங்க, பணத்தை பாதுகாப்பாங்க. இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவாங்க, மார்க்கெட்டு கிராஷ் ஆகுது, கீழே இறங்குது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வார்த்தை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போயிடும் திரும்ப அகெயின். ஸோ நல்ல இடம் தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல விதத்தில் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பை த டிப் வேலை செய்யும் வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அதாவது செல் ஆன் ரைஸ், அணுகுமுறை அதிகம் பாதிக்கப்படும். அவ்வளோதான். ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். ஸோ ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நுட்பமாக கவனிங்க. சரிங்களா? புல் மார்க்கெட் அப்படின்னா விலை மேலே செல்லும் சந்தை அப்படிங்கிறது அர்த்தம். பியர் மார்க்கெட் அப்படின்னா விலை கீழே செல்லும் சந்தை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த 2 வித்தியாசத்துக்கு 10 பாயிண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.